அப்போ நம்மளாம் யாருடைய சந்தையில் உண்டாக்கப்பட்டிருக்கோம்? ஆதாமின் சந்தை இல்லையா? ஆனால் நம்ம மனுஷ சாயலில் ஆதாமின் சாயலில் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அப்போ we lost God's image, அவருடைய சாயலை நம்ம இழந்துட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்ததுனால நம் இழந்து போன தேவ சாணம், வேசித்தனம், களவு, பொய், பொறாமை, திருட்டனம், கள்ளத்தனம் இதெல்லாம் ஒழித்து விட்டு புதிய மனுஷனாக ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய ஜென்மத்தை இப்ப இங்க இருக்கும்போதே நம்மை காண்பதை சொல்லி நமக்கு காணணும். இங்க இருக்கும்போதே விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. நம்முடைய ஜென்ம சுவாபம் மாற கத்தனானா உங்களோட கொடுக்கணும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? ஏசுகிறது அப்படி இருக்கிறாருனால நமக்கு தான் பெருமை பேசுகிறார். நம்ம ஆட்டம் அதே நேரத்தை அவர் எங்கும் நிறைந்தவர். அவர் எங்கேயும் குழந்தை நம்ம எங்க 2-3 பேர் கூடிய நாம் நான் கட்டாயம் இருப்பேன். நீ கூப்பிடு, நான் வந்து செவி கொடுப்பேன். அப்போ நம்ம அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கண்ணீரெல்லாம் தேவன் துடைப்பார். நம் கண்ணீரெல்லாம் அவர் கழிவாக மாற்றுவார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை ஒரு ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். அல்லேலூயா. அதனால ஈஸ்வரன் நீங்க வந்துருக்கிறீங்க, நல்லதுதான். ஆனால் உயிரோடு எழுதிட்டு என்ன பண்ற? மறுபடியும் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கே அவர் நம் இயேசு கிறிஸ்து அனுப்பினார். இந்த